ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அது கொஞ்சம் பிரிஸ்காக ஆக்கிடும் எல்லாரையும். நீங்கள் எப்பயுமே ஒரு பலூன் ஊதுனோன்னா பலூன் என்னாகும், அப்படியே விரிஞ்சு வரும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் இன்ஹேல் பண்ணிங்கன்னா, மூச்சை உள்ளே இழுத்தா அது வயிறு பலூன் மாதிரி ஆகணும். நீங்கள் மூச்சை வெளியில் விட்டிங்கன்னா அந்த பலூன் எப்படி சுருங்குமோ அந்த மாதிரி அது சுருங்கணும். இதுதான் சரியாக மூச்சு விடுதல், அந்த பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது சரியாக பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்குரிய டெஸ்ட்டு. இப்போ நம்ம அதை பண்ணணுன்னா நம்ம ஃபுல்லாக சாப்பிட்ருக்கோமா இல்லை காற்றுக்கு கொஞ்சம் இடம் வச்சுருக்கோமா அப்படிங்கிறது கரெக்டாகவே தெரிஞ்சிடும். நான் ஏன் இதை செய்ய சொல்கிறேங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ நான் இன்ஹேல்னு சொல்கிறேன், ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்ஹேல். நீங்கள் எல்லோரும் வயிற்றில் கையை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க. இன்ஹேல் பண்ணும்போது பலூன் மாதிரி உங்கள் வயிறு ஆகுதான்னு, அப்படின்னா தான் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இன்ஹேல், எக்ஸ்ஹேல். எல்லாருக்கும் சரியாக வந்ததா? சரியாக வந்தெல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். அப்போ எல்லாரும் கண்டிப்பாக முடிச்சிட்ருக்கீங்க. நான் இனிமேல் தைரியமாக என்னோடய ப்ரோக்ராமை நான் தொடங்கலாம். அது ஒரு தமிழ் பாடல் இருக்குது, சித்தர் பாடல். அது ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரிக்கும் காற்றை அடக்கும் கணக்கு அறிவார் இல்லை, காற்றை அடக்கும் கணக்கு அறிவார்க்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே. கூற்றை உதைக்கும் குறி அதுவாமேனா கூற்றுவன்னா யமன், யமனை எதிர்க்கக்கூடிய சக்தியை தரும். வாழ்க்கை முழுசும் நீங்கள் எவ்வளோ நாள் வாழணும்னு நினச்சாலும் வாழ்ந்துடலாம். எப்போன்னா காற்றை அடக்கும் கணக்கு அறிவார்க்கு, காற்றை அடக்கக்கூடிய கணக்கு தெரியணும். ஏன் காற்றை அடக்கணும், எப்படி அடக்கணும் அப்படின்னா, ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரிக்கும். ஏற்றுறதுனா உள்ளே போகிறது, இறக்குதல்னா வெளியில் விடுறது. இந்த மாதிரி காற்றை உள்ளே இழுத்து அதை உள்ளே அடக்கி வச்சு திருப்பி வெளியில் விடுற ஒரு மந்திரத்தை நீங்கள் தெரிந்து வைத்திருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அப்போ என்ன பிரச்சனைனா, அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கோபம் வராது, மனசு அமைதி கிடைக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அது இன்னொரு செஷன் அவங்க யாராவது எடுப்பாங்க. அந்த ஃபார்முலா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1:4:2. ஒரு பங்கு காற்றை உள்ளே இழுத்து அதை 4 டைம் உள்ளே வச்சிருந்து அது 2 டைமாக வெளியில் விடணும். 1:4:2. இதான் அந்த மந்திரம். இந்த பாட்டுக்குரிய அர்த்தம் பின்னாடியெல்லாம் நிறைய பாடல்கள் இருக்குது. அந்த 10 பாடல்களுடைய சுருக்கத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ எதுக்குன்னா, வாழ்க்கை எதற்கு, எதுக்காக நம்ம வாழுகிறோம்? மூச்சு விட்டுட்டு மூச்சு உள்ளே இழுத்து மூச்சை வெளியில் விட்டு அப்படியே வாழ்க்கையை போக்கிடலாமா? அதான் வாழ்க்கையா? அதுதான் வாழ்க்கையா? எது வாழ்க்கை? ஆனால் வாழ்க்கை எங்கே தொடங்குது அப்படின்னா, அந்த மூச்சு விடுதலும் மூச்சை இழுத்தலும், அங்கே தான் வாழ்க்கை தொடங்குது. ஒரு குழந்தை பிறந்தவுடனே அது மூச்சு வெளியில் வந்தால் தான் அழுக சத்தம் வரும், அப்போ தான் அது உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம். அங்கே தான் வாழ்க்கையினுடைய தொடக்கம். அது அந்த வாழ்க்கை தொடக்கம் அங்கே ஆரம்பித்து எவ்வளோ சிறப்பாக நம்ம வாழப்போகிறோம் அப்படிங்கிறது தான். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பீஸ் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? இதை பீஸ் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் ஒத்துக்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த நேரம் உட்காந்து கூகுளில் டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, பீஸ் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல்னு போட்டிங்கன்னா அது என்ன சொல்லும்? திஸ் ப்ரோக்ராம் இஸ் பியூட்டிஃபுல், பிரம்மகுமாரிஸ் ஆர் பியூட்டிஃபுல், தி பர்பஸ் ஃபார் விச் த ப்ரோக்ராம் இஸ் ஆர்கனைஸ்ட் இஸ் பியூட்டிஃபுல், the way in which it is organized is beautiful. நிறைய விஷயம் பியூட்டிஃபுல்னு சொல்லும் அது கண்டிப்பாக. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் இங்கே நின்று பேசுறதுக்காக அதை பற்றிலாம் நான் சொல்ல வரல. இது இந்த மேடை சாதாரணமான மேடை இல்லை. இது யாரெல்லாம் இருந்த மேடைனா, உதாரணத்துக்கு வழக்கறிஞர்கள் நிறையா இருக்கீங்க. யார் இருந்த மேடைனா, ஜஸ்டிஸ் ஆனரபிள் ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர்லாம் பேசின மேடை இது. அவர் சொல்லுவார், அவர் வந்த பிறகு தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பிகேம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இண்டியன்ஸ். அது சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தது, அது இருந்து புண்ணியம் இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இண்டியன்ஸ், இந்தியனுக்கான நீதிமன்றமாக அது ஆனது நீதியரசர் கிருஷ்ணய்யர் வந்த பிறகு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் ஏறி பேசின மேடை இது. நம்முடைய இப்பொழுதைய
பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து இந்த வேல்யூ எஜுகேஷன் மாரல் எஜுகேஷன்லாம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதில் என்னுடைய கணவர் வேல்முருகன் அவர்களும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து தான் அந்த பட்டமளிப்பு விழாவில் பட்டம் வாங்கினாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் இருந்த ஒரு பெரிய மேடை இது. இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எப்படின்னா, நீங்கள் இப்போ நம்ம ரூமுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே போனவுடனே அந்த லைட் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபேனு டியூப் எழுதி ஒட்டியிருக்கு. ஏன்னா நம்ம போய் 5-6 சுவிட்ச் இருக்கும்போது நம்ம தடுமாறக்கூடாது, அது எது ஃபேனாக இருக்கும் எது வந்து லைட்டாக இருக்கும்னு அதை கூட எழுதி வச்சுருக்காங்க. உள்ளே போனோன்னா எது ஹாட் வாட்டர் எது கோல்டு வாட்டர் தெரியணுமா, ஹாட்டுன்னு ஒரு பக்கம் எழுதியிருக்கு டேப்பில். அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தையும் கூட மெட்டிகுலஸாக பார்த்து வர்றவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு பார்த்து செஞ்சு வச்சுருக்கிற ஒரு அந்த பிளானிங் சொல்கிறாங்கல்ல, பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன், இந்த கேர்னு சொல்கிறாங்கல்ல, கேர் அண்ட் கன்சர்ன், யார் எங்கே கிளம்புனாங்க, யார் எங்கே ரீச் ஆனாங்க, என்ன செய்கிறாங்க, எப்படி வராங்க, இப்படி ஒரு ப்ரோக்ராமை வந்து நான் யாரும் இவ்வளோ மெட்டிகுலஸாக ஆர்கனைஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. பிரம்மகுமாரிஸ் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை முதலில் தெரிவிக்க வேண்டும். இப்போது இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இது யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும்? இந்த நீதியும் வழக்கறிஞர்களுக்கான அந்த சட்டங்களும் நெறிமுறைகளும்னா நியாயமாக எந்த டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும்? இதை நம்மளாம் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள்னு வந்து பேசிகிட்டு இருக்கோம்ல, இதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்க வேண்டிய ஃபங்க்ஷன் நம்ம ஆர்கனைஸ் பண்ணலை, பிரம்மகுமாரிஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த பீஸ்ன்னு சொல்கிற அவங்க கான்செப்டுக்கும் ஜஸ்டிஸ்னு சொல்கிற நம்முடைய கான்செப்டுக்கும் என்ன தொடர்பு? அதுக்கு என்ன தொடர்பு? ஏன் அவங்க வந்து பீஸை பற்றி பேச வேண்டியவங்க ஜஸ்டிஸை பற்றி பேசுங்கன்னு வழக்கறிஞர்களையும் நீதிபதிகளையும் ஏன் கூப்பிட்டுருக்காங்க? ஒரு அழகான ஒரு கொட்டேஷன், அதாவது நமக்கு வந்து எதில் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்குது, பவர் ஆஃப் லவ் ஆர் லவ் ஆஃப் பவர். பவர் மேலே நமக்கு லவ் இருக்கா, பவர் இருக்கும்போது லவ் மேலே நமக்கு இருக்கா? அந்த மாதிரி தான் ஒரு பியூட்டிஃபுல் கொட்டேஷன் இருக்குது. நமக்கு எப்பெல்லாம் வந்து when the love of power overcomes power for love, there is peace in the society. இவ்வளோதான், இவ்வளோ அழகான ஒரு கொட்டேஷன் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து நீதியை பற்றியெல்லாம் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழறோம், ஏன் நம்ம பீஸை பற்றியெல்லாம் பேச வேண்டியிருக்கு? அதில் அவங்க வந்து பர்டிகுலராக டிஜிட்டல் ஏஜையும் வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. அதில் நான் இப்போ இன்றைக்கி என்ன உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, இப்போ வந்து கமிட்டி ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது பார்க்கக்கூடிய ஒரு கமிட்டியிலேருந்து பொதுமக்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு, வழக்காடிகளுக்கு, நீதிபதிகளுக்கு என்று எல்லா தரப்பினருக்கும் உரிய வசதிகளை அவர்கள் அங்கே செய்து கொடுத்திருக்கிறார்கள். நம்ம எவ்வளோ, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம எடுத்தோம்னா வி த பீப்புள் அப்படின்னு ஆரம்பிக்கும். வி த பீப்புள்னா மக்களாகிய நாங்கள் எங்களுக்காக செய்து கொண்ட சட்டம். சட்டம்ங்கிறது லா இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. லா வந்து இஸ் நத்திங் பட் காமன் சென்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒரு காமன் சென்ஸ் தான், ஆனால் அது ஒரு சட்டமாக இருக்குது. அந்த சட்டம் மக்களுக்கு பொதுவானது, மக்களால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு. அந்த சட்டத்தில் கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள், எல்லாருக்கும் வந்து கேஸ்ட்டு, க்ரீடு, ரிலிஜன் எல்லாம் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, எல்லாரும் ஒன்றுலாம் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சமம்னு சொல்லியிருக்காங்க சட்டத்தில். இப்படி வந்து ஏழையும் பணக்காரனும், நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போய் உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் எல்லாம் முன்னாடி உட்காருன்னு போட்டு ஒரு ஸ்க்ரீனை போட்டு வச்சுப்பான், பின்னாடி எல்லாம் ஆர்டினரி கிளாஸ். எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் அந்த கிளாஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இன்னமும் இருக்க தான் இருக்குது. ஆனாலும் நீதியை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக உட்கார்ந்த இடத்துல, இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து ஜீவனாம்சம் கேட்குறான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் போய் எனக்கு சாப்பிட வசதி இல்லைங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் போய் ஒரு வழக்கறிஞருக்கு ஃபீஸை கொடு, நீ போய் கோர்ட்டில் நில்லு, கோர்ட்டுக்கு வாய்தா ஒரு தடவையும் நீங்கள் போங்கன்னா அந்த பொண்ணால் போக முடியாது. அப்போ இங்கே இருக்குது சமத்துவம். அப்படிலாம் சமத்துவம்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டை விட்டு போகவே முடியாது. வீட்டை விட்டு போனால் நீ எங்கே போனால் ஏன் போகணுன்னு கேள்வி கேட்குற வீடாக இருந்ததுன்னா அந்த பொண்ணு போய் நீதி கேட்கலாம், எங்கேயும் போயிட முடியாது. அப்போ எங்கேருந்து எப்படி பண்ண முடியும், எப்படி நீதி கேட்க முடியும்? இந்த உலகத்தில் எந்த கார்னரில் வேணாலும் உட்காந்து எந்த இடத்துலேருந்தும்
உட்கார்ந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு கிரீவன்ஸ் உங்களுக்கு ஒரு குறை இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நீதி கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியை உச்சநீதிமன்றம் இன்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இது எவ்வளோ பேருக்கு தெரியும்? தெரியாதுங்கிறவங்களாம் கை தட்டுங்க பார்க்கலாம். கை தூக்குங்க தெரியாதுங்கிறவங்க. சரி, இப்போ நான் அது ஃபுல்லாக இன்னோட ஒரு 10-15 நிமிஷம் நான் உச்சநீதிமன்ற வசதிகள் நமக்கு என்னங்கிறத பற்றி மட்டும்தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இவங்க வேல்யூன்னு வேல்யூவை பற்றி சொல்கிறாங்களே, இந்த உலகம் என்ன மாதிரி உலகமாக இருக்குது, நம்ம எந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்போல்லாம் குழந்தை பிறந்த குழந்தைக்கு சோறு ஊட்டணுன்னா என்ன சொல்லுவாங்க தாய்மார்கள்லாம்? நிலா பாரு, கிளி பாரு, குருவி பாருன்னு சாப்பாடு ஊட்டுவாங்க. இப்போலாம் என்ன பண்ணுறாங்க? செல்ஃபோனை கையில் கொடுத்து நீ செல்லை பார்த்துக்கிட்டே சாப்பிடு ராஜான்னு சொல்லி செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ அது என்ன பண்ணுது? செல்ஃபோனில் என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் பார்த்து அதுக்கு என்ன புரியுமோ அதை தான் அது கற்றுக்கும். நம்ம ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க முடியாது அதுக்கு. இது ஒரு பக்கம். குழந்தைங்க கொஞ்சம் வளர்கிறாங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஸ்கூலு காலேஜ் அப்படின்லாம் போகும்போது, இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு சினிமா திரைப்படத்துறையை சேர்ந்தவங்களுடைய பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டான். எதனால்? நம்ம வீட்டில் பேசுகிறதுங்கிறதே மறந்துட்டோம். டிஜிட்டல் டிவைட். நம்ம டெக்னாலஜி ஒரு பக்கம் இருக்குது, வீட்டில் எல்லாம் மக்கள் உட்காந்து செல்ஃபோன் கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க. மனுஷங்க கூட பேசுறதில்ல. அப்பா அம்மா கூட பேசினா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க மனக்குறையெல்லாம் என்ன, பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்பா அம்மா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு வழிகாட்டுவாங்க. இப்போ அந்த நிலைமையே இல்லை நம்ம வீட்டில். இறந்து போன பிறகு தூக்கு மாட்டிட்டு இறந்து போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம்தான். ஆனால் பறி கொடுக்குற பெற்றோர்கள் ஒரு நிமிஷமும் ஒரு நாளும் ஒரு இடத்துலையும் நின்று அவங்க தற்கொலை பண்ணிக்கலாமா? ஏன் இந்த வாழ்க்கை, நம்ம குழந்தை இல்லாத வாழ்க்கை நமக்கு எதுக்குன்னு பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க. அப்படி தற்கொலை பண்ணிக்கிறவங்களாம் யோசிக்கிறாங்களா பெற்றோர்களை பற்றி? யோசிக்கிறதே இல்லை. பட் அதுக்கு அடிப்படை காரணம் யாருன்னு கேட்டால், அந்த தொழில்நுட்பத்தையே ரொம்ப நம்பிட்டுருக்கிற நம்ம தான் அடிப்படை மிஸ்டேக்கெல்லாம் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி குடும்ப நீதிமன்றங்கள் ஒரு பக்கம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, மக்கள் இப்போ தான் வழக்கறிஞர்களுடைய பொறுப்பெல்லாம் நான் நேரடியாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ குடும்ப நீதிமன்றத்துக்கு போகிறவங்கலாம் என்ன செய்கிறாங்க? கல்யாணங்கிற ஒன்று வேண்டாம், லிவிங் இன் ரிலேஷன்ஷிப், சேர்ந்து வாழ்தல், அது போகிறோம் அங்கே போயிடலான்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏன் நினைக்கிறாங்க அப்படி? காலதாமதம், இளமை போயிடுது, குழந்தை பெற்றுக்கக்கூடிய தகுதி போயிடுது, வேலை போயிடுது, நிம்மதி போயிடுது, எல்லாம் போயிடுது. இது ஏன்டா குடும்ப நீதிமன்றத்துக்கு போகணும்னு. இந்த குடும்ப நீதிமன்ற வழக்குகள்லாம் ரொம்ப விரைவாக நம்ம முடிச்சு கொடுத்தோன்னா அவங்க அந்த மாதிரி எண்ணத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுக்கும் முன்னாடி நான் இருந்தப்போ 3 ஃபேமிலி கோர்ட் இருந்தது, இப்போ 8 ஃபேமிலி கோர்ட் இருக்குது. அப்போ 5 வருஷம் ஆச்சுன்னா அதே 5 வருஷம் இப்போவும் ஆகுது. அப்போ மக்கள் எங்கே போவாங்க? இந்த இன்டர்நெட் எல்லாருக்கும் யூஸ் பண்ணி எல்லா தகவலும் உடனடியாக கிடச்சி மக்களுக்கு பொறுமை இல்லை. மக்கள் இன்னும் என்ன தெரியுமா கேட்கல? இது ஏன் 10 மாதம் நான் வெயிட் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும், உடனே குழந்தை வேணும்னு கேட்கல. அது ஒன்று தான் கேட்கல, பாக்கி இது எல்லாம் உடனே வேணும், இப்போ வேணும், இப்பயே வேணும், இப்படியே வேணும். அதை பற்றி ப்ளஸ் மைனஸ் கூட பார்க்குறதில்ல யாரும். அப்படியெல்லாம் ஒரு பக்கம் டெக்னாலஜியில் இந்த போகிற பொண்ணுங்கள்லாம் இந்த விளம்பரத்தெல்லாம் பார்த்து நகை இல்லைன்னா உலகமே இல்லை, புடவை இல்லைன்னா உலகமே இல்லை, இவ்வளோ அழகாக புடவை இருந்தால் தான் இந்த கல்யாணம், ஃபோட்டோகிராஃபி இல்லைன்னா கல்யாணம் இல்லை, இப்படியெல்லாம் பெண்கள் சிந்திக்கிறாங்க, தீவிரமாக சிந்திக்கிறாங்களாம். நம்மளோட உரிமை என்ன, நமக்குடைய பிரச்சனைகள் என்ன, பிரச்சனை வந்தால் நம்ம எங்கே போவோம், யார்கிட்ட போய் கேட்போம், எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றது, இதெல்லாம் யாருமே கற்றுக் கொடுக்கல, யாரும் கேட்டுக்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த பக்கம் டெக்னாலஜி மூலமாக இந்த பக்கம் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இப்போ ஆஃப் லேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கே சாப்பாடு வருதா? ஒரு பொண்ணு சொல்லுது, என்னம்மா பிரச்சனை உனக்குன்னா, எதிர் வீட்டில் டெய்லி ஹோட்டல் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க, என்னை வாரத்துக்கு ஒரு நாள் கூட இந்த ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு போல, நான் ஏன் இவரோட வாழணும், விவாகரத்து வேணுங்குது. இந்த நிலைமைக்கெல்லாம் நம்ம போயிட்டு இருந்தோம்னா நமக்கு எதை பற்றி பேச வேண்டியிருக்கு? வேல்யூ. எதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு முக்கியம், எதெல்லாம் ஒரு வாழ்க்கைக்கு முக்கியம், ஏன் இந்த வேல்யூவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோம்? நம்ம வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டா தான் உலகத்தில் தகுதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கல, அவங்க கற்றுக்கவும் இல்லை. சொல்லி கொடுக்குன்னா இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு, உனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியும் எல்லாம்,
அந்த ஒரு மனப்பான்மையில் எல்லாரும் வாழறதுனால தான் நம்ம இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து வேல்யூஸ் பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போது ப்ரெசன்டேஷன் பார்ட்டுக்கு இப்போ வருவோம். நான் இப்போ வந்து கூகுளில் சில மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இந்த டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ உடனே ஒரு பாப்பப் வந்துச்சு. என்ன வந்ததுன்னா, தமிழில் தேடுங்கள். அவர் எனக்கு யாரோ நெத்தியில் அடித்த மாதிரி இருந்தது. இங்கிலீஷில் தான் நான் தேடிட்டு இருந்தேன். அது சொல்லுச்சு தமிழில் தேடுங்கள் அப்படின்னு. தாய்மொழியையும் தாயையும் தேடாதவர்கள் மனிதர்கள் அல்ல. எனக்கு அப்படி தான் தோணுச்சு அது சொன்ன உடனே. அதுக்கப்புறம் சரி, தமிழில் வந்து நம்ம மொழியை வாழ்த்தி ஒரு பாடலோடு தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் பாட்டு பார்க்கலாம். இது வந்து தாய்மொழி சம்மந்தப்பட்ட ஒரு பாடல். அகம் நீ புறம் நீ என் ஆருயிர் நீ, எங்கள் முகம் நீ முகவரி நீ, முடியாத புகழும் நீ. தாய்மொழி தமிழ்மொழி, எம்மொழி செம்மொழி என்று கேட்டால் தலை நிமிர்ந்து எம்மொழி செம்மொழி என்று சொல்லும் புகழ் கொடுத்தாய். உயர்மொழி நீ உயிர்மொழி நீ, உன்னதமாம் செம்மொழி நீ மெய்மொழி நீ. உன்னாலே பிறந்தோம், உன்னாலே வளர்ந்தோம், உன்னாலே பெருமை பெற்று உலகத்தில் வாழ்கின்றோம். இப்போ வந்து இந்த ஜூரிஸ்ட் கான்ஃபரன்ஸ் பற்றினது, இதை பற்றி எல்லாரும் நிறையா பேசிட்டாங்க. எதுக்காக இந்த கான்ஃபரன்ஸு, இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. அதில் நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது வந்து, அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தட் இன்க்ரீஸ் தி சைக்கலாஜிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் டு ஸ்ட்ரெஸ், டெம்டேஷன் அண்ட் பேஷன். ஸ்ட்ரெஸ்ஸு, டெம்டேஷன், பேஷன்லாம் வந்ததுன்னா அதை எப்படி வந்து ப்ரிவென்டிவ் மெஷர் என்ன எடுத்து கண்ட்ரோல் பண்ணலான்னு. இப்போ நீதியரசர்கள்லாம் பேசினாங்க. அப்போ சொன்னாங்க எப்படியெல்லாம் அவங்களுக்கு கோபம் வரும், எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படின்னு. எனக்கு அப்போ என்ன தோணுச்சு தெரியுமா, நீங்கள்லாம் போய் நிற்கிறீங்க காலையில், அவசரம் அவசரம்னு போய் நின்றுட்டு, என்னடா இந்த கேஸ் இன்றைக்கி முடியாதே, வேறு ஏதாவது ஒரு டேட் வாங்கினா பரவாயில்ல, மென்ஷன் பண்ணலான்னு போய் நிற்கிறீங்க. அப்போது நோ மென்ஷனிங் டுடே சொல்கிறாங்களா? அப்போ உங்களுக்கெல்லாம் கோவம் வரும் தானே, ஆத்திரம் வரும். ஆனால் என்னன்னு, ஏன் இப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே கோவப்பட முடியாது. கோவப்பட்டால் அது அடுத்த கேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதனால் ஆஸ் யுவர் லார்ட்ஷிப் ப்ளீசஸ் சொல்கிறீங்களா, சொல்லக்கூடாது, கேட்கணும். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அங்கேருந்து இங்கே ஓடி அலைஞ்சு வரோம், நாங்கள் கிளையண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தானே, ஆஃப்டர் ஆல் ஒரு டேட் தானே கேட்குறோம். நோ மென்ஷனிங்னா நாங்கள் எங்கே போய் மென்ஷன் பண்ணுறதுன்னு கேட்கலாம், தப்பு இல்லை. நான் எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லலை, எதிர்த்து போராடுங்கன்னு சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணும்போது நீங்கள் எதிர்த்து போராடுறதுக்கு நீங்கள் ஒரு தயாராக இருக்கணும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு இல்லாமல் எப்படி கொண்டு போகிறதுங்கிற ப்ரிவென்டிவ் மெஷர்னு இதில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஜெக்டிவ் வந்து டு ப்ரமோட் லவ் அண்ட் லாஜிக் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் நீதித்துறையில் நீதி வழங்குவது என்பது சட்டப்படி இருக்கலாம், ஆனால் அதில் அன்பும் கலந்திருக்க வேண்டும். இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த அன்பு இல்லை அப்படின்னா அது நீதியே இல்லை. அந்த அன்போடு கூடிய நீதியை வழங்க வேண்டும். அதுக்கு வந்து இது எப்படி வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது அகெயின் வந்து கான்ஃபரன்ஸ், அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஜிட்டல் ரெசல்யூஷன் இஸ் ஃபார் மோர் சிக்னிஃபிகண்ட் தேன் த இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங் ஆர் ஈவன் பிரிண்டிங். நம்ம வந்து புரட்சின்னு வந்து சமுதாயத்தில் மாற்றம் புரட்சின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிச்சது தான் பெரிய புரட்சின்னு ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த பிரிண்டிங் வந்த பிறகு தான் வந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பித்தாங்க, நிறைய பேருக்கு நாலேஜ் எல்லாம் கிடச்சிது. அந்த மாதிரி இப்போ அதையும் தாண்டின ஒரு புரட்சி கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் உள்ள இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் இந்த டிஜிட்டல் பிரச்சனையை தான் நம்ம இன்றைக்கி நிறைய பார்க்க போகிறோம். டிஜிட்டல் டெக்னாலஜியில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிஎஸ்என்எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கனெக்டிங் த ஹோல் வேர்ல்டு அப்படிங்கும். ஒரு நம்பரை போட்டிங்கன்னா பக்கத்தில் தான் இருப்பாங்க, அந்த நம்பர் எங்கேயுமே ரீச் ஆகாது. கனெக்டிங் த ஹோல் வேர்ல்டுன்னு சொல்லிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து ஒரு கால் போகிறதில்ல. அப்போ நம்மளே ஏமாற்றிக்கிறோம் தானே, அதை தானே நம்பி நம்ம வாங்கி வச்சுருக்குறோம் கனெக்ஷன்லாம் உட்காந்துக்கிட்டு. அது ஒன்று, அது ஒரு விஷயம். அதாவது பரவாயில்ல, ஒரு கால் தான் போகல, பிரச்சனையே இல்லை. கனெக்டிங் த ஹோல் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு டிஸ்கனெக்டிங் அவர் க்ளோஸ் பீப்புள், அந்த பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கூட பிரித்து வச்சிருது. இன்றைக்கி ஃபேமிலி கோர்ட்டுக்கு நிறைய கேஸ் வர்றதுக்கு காரணமே இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி தான். ஒரு ஃபோனில் வந்து ஒரு செல்ஃபோன் போகிறோம், ஒரு கையகலம் உலகம்ன்றாங்கல்ல, ஒரு செல்ஃபோன் போகிறோம்,
இந்த கால்லாம் யாருக்கிட்டேருந்து வந்தது? இது கணவனுக்கு சந்தேகம். இந்த நைட்டில் ஏன் இந்த வந்து டேப்பை வச்சுக்கிட்டு ஒய்ஃப் உக்காந்துருக்கு சந்தேகம். ஹஸ்பண்டுக்கு ஏதாவது எங்கேருந்தாவது ஒரு கால் வந்தால் கூட இந்த நேரத்தில் எந்த பொண்ணு பேசுகிறா ஒய்ஃபுக்கு சந்தேகம். இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து தான் இந்த ஃபேமிலி கோர்ட் கேசஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியில் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்குது. ரிஸ்க் இருந்தாலும் அந்த ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணி எப்படி டிஜிட்டல் டெக்னாலஜியை நம்ம கோர்ட் ப்ரொசீடிங்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்ன எதுக்காக இந்த ஸ்லைடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மழை வந்துன்னு வச்சுக்கோங்க, டொரன்ஷியல் ரெயின், கொட்டாத மழை கொட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு எல்லா பறவையும் அந்த கூட்டில் போய் நம்ம பத்திரமா இருந்துப்போம் அப்படின்னு சொல்லி மேலேருந்து ஆகாயத்துலேருந்து இறங்கி போய் அந்த கூட்டில் தான் உட்காருது. ஆனால் இந்த கழுகு மட்டும் அப்படி செய்யாது. கழுகு மட்டும் என்ன பண்ணும், அந்த மேகமெல்லாம் இருக்குல்ல, மேகத்தை தாண்டி மேலே போக ஆரம்பிக்கும். அதான் வந்து டிஃப்ரென்ஸ். எவ்வளோ நேரம் மழை பெய்யும், கொஞ்சம் நேரம் வந்து மேகத்துக்கு மேலே போயிட்டு மழை முடிஞ்ச பிறகு கீழே வந்துக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் வந்தால் தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். அது வந்து கழுகு வச்சிருக்கிற சொல்யூஷன் அது. இப்போது நம்ம வந்து ஏன் நம்ம வேல்யூவை பற்றி பேசுகிறோம், அதுக்கு தமிழன் வந்து எதனால் வந்து தமிழன் உலக அளவில் தமிழ்நாடும் தமிழனும் பற்றி பேசாத நாடே கிடையாது, ஃபாலோ பண்ணாத நாடே கிடையாது. இப்போ 2 விஷயம் நான் உங்களுக்கு 2 பேரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இப்போ மகாத்மா காந்தி நமக்கு தெரியும், நமக்கு வந்து நான் வைலன்ஸ் ட்ரூத், இது 2 தான் அவரோட பிரின்சிபல், அவரோட கொள்கை. அதை வச்சு தான் அவரால் வந்து இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அவர் மேலே ஒரு கேஸ் வந்தது. அவர் என்ன பண்ணார்னா, யங் இந்தியாங்கிற ஒரு பேப்பரில் அவர் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு பேப்பரில் 4 ஆர்டிக்கிள் எழுதினார். இந்த நாட்டுக்கு ஏன் சுதந்திரம் முக்கியம், எதுக்காக நம்ம வந்து நான் கோஆப்ரேஷனுங்கிற ஒரு போரை நம்ம கையில் எடுக்கணும், ஏன் ஆயுதம் இல்லாமல் நம்ம போர் கையில் எடுத்திருக்கோம், ஆயுதம் இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதுதான் டாபிக் அவர் எடுத்தது, அதுதான் எழுதியிருந்தது. ஆனால் அவர் பேரில் என்ன தெரியுமா கேஸ் வந்தது, அவர் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக தேச துரோகம் செய்தார் அப்படின்னு ஒரு வழக்கு வந்தது அவர் பேரில். 1922 நான் சொல்கிற வழக்கு. அப்போது உலகமே கொந்தளிச்சு போய் நிற்கிது, காந்திஜி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கேஸ் கோர்ட்டுக்கு வருது, அவர் வரப்போகிறார் கோர்ட்டுக்கு. இவர் என்ன பதில் சொல்ல போகிறாருங்கிறத உலகம் முழுக்க உள்ள மக்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆர்வம், என்ன சொல்ல போகிறேன்னு. அவருக்கு நீதிபதி வந்து கேட்டார், நாங்கள் இவ்வளோ சாட்சியங்கள் உங்களுக்கு எதிராக இருக்குது, நீங்கள் இதை பப்ளிஷ் பண்ணதுனால நீங்கள் தேச துரோகம் பண்ணிட்டீங்கன்னு உங்கள் மேலே நான் குற்றம் சாட்டுறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. என்ன சொல்லியிருப்பாருன்னு யோசிக்கிறீங்க? சும்மா யோசிக்கிறதுக்கு தான், இவ்வளோ பேர் இருக்கிற சபையில் உடனே எல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவர் எல்லாரும் வந்து ஆவலாக பார்த்துட்ருக்காங்க. அவர் சொன்னார், என் மீது சமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் வேண்டுமானால் சாட்சியம் வைத்திருக்கலாம், ஆனால் சாட்சிகளை விசாரிக்க தேவையில்லை. எப்படி? சாட்சிகளை விசாரிக்க தேவையில்லை. ஏனென்றால் நான் என்னோட குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொள்கிறேன். ஆமாம், நீ தானே சொல்கிற தேச துரோகம் பண்ண, ஆமாம், நான் பிரிட்டிஷுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக பண்ணுறதெல்லாம் தேச துரோகம் தான். அதோடு அவர் நிறுத்தலை. அவர் என்ன சொன்னார், உங்கள் சட்டம் வந்து நான் பண்ணுறது தேச துரோகம்னு உங்களுடைய சட்டம் சொல்கிறது. உங்கள் சட்டம் சொல்வது சரி என்று நீங்கள் நினைத்தீர்களேயானால், நீங்கள் நம்புவீர்களேயானால், நான் குற்றவாளி என்று நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களேயானால், அவருக்கு ஜட்ஜுக்கு கேள்வி வைக்கிறாரு. ஜட்ஜு கேட்ட கேள்வியெல்லாம் போறாருல இவருக்கு. நான் திருப்பி ஜட்ஜை கேள்வி கேட்குறேன்னு கேட்டார். இதெல்லாம் உண்மையானால் நீங்கள் எனக்கு அதிகபட்ச தண்டனை கொடுங்கள். எப்படி பாருங்க, இந்த தைரியம்லாம் நமக்கு யாருக்காவது உண்டு இருக்குமா? அதிகபட்ச தண்டனை கொடுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். சொல்லிட்டு, இந்த சட்டம் ஒரு வேளை சரியில்லாத சட்டம் என்று நீங்கள் உங்களுக்கு தோன்றினால் உங்களுக்கு ஒரே வழி, உங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் போய்விடுங்கள். இல்லை என்றால் எனக்கு அதிகபட்ச தண்டனை கொடுங்கள். திருப்பி இவர் தான் பேசிகிட்டு இருக்காரு கோர்ட்டில். ஜட்ஜுக்கு என்ன செய்யறதுனே புரியல. இவர் என்னடா இப்படிப்பட்ட சீரியஸ் சேலஞ்செல்லாம் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டே இருந்தார். அப்புறம் அவருக்கு மனசு இல்லை, ஆனாலும் வேறு வழி கிடையாது. அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு நீதிபதி. அப்புறம் அவர் என்ன தண்டனை கொடுக்கும்போது அவர் கேட்டார், ஏன் அதிகபட்ச தண்டனை என்று நீங்கள் கேட்கிறீர்கள்? தண்டனை கொடுங்கிறது ஒரு விஷயம், அதிகபட்ச தண்டனை கொடுங்கள்னு ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டார் அவர். அப்போ காந்தியடிகள் சொன்னார், இந்த மெசேஜ் வந்து காந்தியடிகள்
பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகிறார். அந்த போராட்டம் இந்திய விடுதலைக்கான போராட்டம். இந்த போராட்டத்தில் சத்தியாகிரகம் மட்டுமே செய்யப்பட்டது. நான் வயலன்ஸ் மட்டும்தான் இதுக்கு ஒரு ஆயுதம். அது என்ன செஞ்சார், எதுக்கு இந்த தண்டனைன்னு மக்கள் பேசிக்குவாங்கல்ல. அப்போ சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவர் நாட்டுக்கு விடுதலை வேணும்னு எழுதினாராம் பேப்பரில், அதுக்காக தான் அவர் தண்டனை அனுபவிக்கிறாருன்னு. ஸோ மக்களுக்காக நான் தண்டனை அனுபவிக்கிறேன் என்று இந்த உணர்வுகள், இந்த செய்திகள் என்னுடைய மக்களுக்கு போய் சேருமேயானால் என்னுடைய மக்கள் எல்லோரும் கொதித்தெழுந்து இந்த சுதந்திரத்திற்காக போராடுவார்கள். என்னுடைய சிறைவாசம் ஒரு ஆயுதமாக இருக்க போகிறது, நீங்கள் அதிகபட்ச தண்டனை கொடுங்கள்னு சொன்னார். இப்படிப்பட்டவங்களாம் இருக்கமா நம்ம இப்போ? இப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவர்கள், இப்படிப்பட்ட தியாக உள்ளம் உள்ளவர்கள், என்ன நடந்தாலும் சரி இந்த மக்களுக்கு நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்தோணும். ஒரு தலைவன், அந்த தலைவன் யார்? அவர் ஒரு வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர்கள் எல்லா கட்டத்திலையும் இருக்காங்க. லா மேக்கிங்கில் இருக்காங்க, இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்காங்க, இன்டர்பிரிட்டேஷனில் இருக்காங்க. அதுக்கு மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதில் வழக்கறிஞர்களுடைய பங்கு மிக முக்கியமான பங்காக இருந்திருக்கிறது. நீங்கள் சர்தார் வல்லபாய் பட்டேலை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். அதை அவர் கோர்ட்டில் வாதாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு செய்தி வருது, ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் எழுதி கொண்டு வைக்கிறாங்க. அப்படி ஒரு செகண்ட், அப்படி ஒரு செகண்ட் தான், அப்படி பார்த்துட்டு அதை மடித்து அப்படியே பாக்கெட்டில் போடுறாரு. போட்டுட்டு அவர் பாட்டு கண்டினியூ பண்ணுறாரு ஆர்குமெண்ட்டை. இவருக்கு டிஸ்டர்ப்ஷனே இல்லை, மனசில் ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன் மாதிரி அவர் பாட்டு பேசிகிட்டே இருக்கார். ஆனால் நீதிபதிக்கு அங்கே ஓடலை. என்னவா இருக்கும், என்ன நியூஸ் ஏதோ வந்தது, இவர் என்ன பேப்பரை மடித்து வச்சுட்டு இவர் பாட்டே பேசிகிட்டு இருக்காரு, அது என்னவா இருக்கும் அப்படின்லாம் யோசிக்கிறாரு. அவர் கேட்கணும்னு கூட தோணுது. சரி, கோர்ட்டில் கேட்டால் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களே, எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு பேசாமல் இருக்கார். இவர் ஆர்குமெண்ட்லாம் பேசி முடிச்சுட்டு நிதானமாக உட்காந்துடுறாரு. உட்காந்த பிறகு அதை எடுத்து படிச்சுட்டு திருப்பி ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் அவர் கிளம்பும்போது அப்போ நீதிபதி கேட்குறார், அப்படி என்ன ஒரு முக்கியமான நியூஸு, நீங்கள் முக்கியம் இல்லைன்னு தெரியல, உங்கள் ஃபேஸ் பார்த்தா அது ரொம்ப முக்கியமான நியூஸ் தான் என் மனசுக்கு படுது, நீங்கள் பார்த்துட்டு கூட உங்கள் ஆர்குமெண்ட்டை நிறுத்தவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவர் சொன்னார், என்னுடைய மனைவி இறந்து விட்டதாக இந்த தகவல் சொல்லுகிறது. எப்படி பாருங்கள், ஒரு மனைவி இறந்து போயிட்டா எவ்வளோ பெரிய ஷாக் இருக்கும், எவ்வளோ பெரிய நிதானம் இல்லாமல் போயிடுவோம் நம்மெல்லாம். எப்படி ஒரு துடிச்சு போக வேண்டிய ஒரு செய்தி. அவர் தொடர்ந்து அவருடைய தொழில் தர்மம், என்னுடைய தொழில் நான் கையில் எடுத்திருக்கேன், அடுத்தவனோட வாழ்க்கை என் கையில் இருக்குது, அடுத்தவனோட உயிர் என் கையில் இருக்குது, அடுத்தவனுடைய சுதந்திரம் என்னுடைய கையில் இருக்குது, நான் போராட வேண்டியவன், நான் எனக்குடைய சொந்த காரணங்களுக்காக நான் இதை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவர் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அப்போ ஒரு நீதிபதிகிட்ட என்ன சொன்னார், இப்போ உயிரோடு இருக்கிறவன் அவன் உயிரோடு இருக்க போகிறான்னா தூக்கு தண்டனையை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்களா, தூக்கு தண்டனையிலேருந்து விடுவிக்க போகிறீங்களாங்கிற மிகப்பெரிய ஆர்குமெண்ட் நான் பேசிகிட்டு இருக்கிறது. என் மனைவி ஏற்கனவே செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு திரும்ப உயிர் வரப்போகிறது இல்லை. ஆனால் நான் தொடர்ந்து என்னுடைய ஆர்குமெண்ட்டை அதே ஃபோர்ஸில் நான் பேசி முடிச்சிட்டேன்னா ஒருவேளை இன்று தூக்கு தண்டனைக்காக காத்திருக்கக்கூடிய கைதிகள் எல்லாம் வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் என் தொழிலை தொடர்ந்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவர். இதுலேருந்தெல்லாம் நான் நிறைய இன்ஃபரன்ஸ் நான் சொல்ல போகிறதில்ல, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படிலாம் இருந்தாங்களே, அவங்கெல்லாம் என்ன சாதிச்சாங்க. இன்றைக்கி இந்த மேடையில் 1922 வழக்கை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம்? அவர்கள் செய்த உழைப்பு, அவருடைய தியாகம், அவருடைய நல்ல எண்ணங்கள், அவர்கள் சமுதாயத்துக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய செய்திகள், அதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி நம்ம ஏன் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்ம ஏன் வாழக்கூடாது, நம்மளால் அது ஏன் முடியாது, இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள். இதை தான் சொல்கிறாங்க, ஒழுக்கம் எவ்வளவு முக்கியம், டிசிப்ளின் எவ்வளவு முக்கியங்கிறத. தானியங்களை தமிழன் 9ஆக பிரித்தான், திசையை 8ஆக பிரித்தான், இசையை 7ஆக பிரித்தான், சுவையை 6ஆக கொடுத்தான், நிலத்தை 5ஆக பிரித்தான், காற்றை 4ஆக பிரித்தான், மொழியை 3ஆக பிரித்தான், வாழ்வை 2ஆக வகுத்தான், ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வைத்தான். இது ஃபேஸ்புக்கில் வந்தது. இது என்ன பிரிச்சிரு பாருங்க, கீழே இருக்கு அதனோட விளக்கமெல்லாம். தானியங்கள் எது 9, திசை எப்படி, இசை எப்படி, சரிகம பதனிங்கிறது எப்படி 7, சுவை எல்லாம் ஒன்றா இருந்து வாழ்க்கை அகம் புறம் என்று 2ஆக பிரித்தவர்கள் ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வைத்தார்கள். அந்த ஒழுக்கத்தை பற்றி தான் நம்ம இப்போ இந்த கான்ஃபரன்ஸில் பேசிகிட்டு இருக்கோம். We live in a knowledge economy. ஒரு காலத்தில் சொத்து சுகம்னா எத்தனை வீடு இருக்குது, எவ்வளோ நிலம் இருக்குது, அதை தான் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம்
இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, எவ்வளோ காப்பிரைட், டிசைன்ஸ், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ், நம்ம நிறைய இப்போ வந்து டைப் ஆஃப் லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம இப்போ வி லிவ் இன் நாலேஜ் எக்கானமி. இப்போ இந்த பேண்டமிக்கில் தான் நம்ம பார்த்தோம், பேண்டமிக்கில் இந்த டெக்னாலஜி என்ன செஞ்சதோ செய்யலையோ, இந்த பேண்டமிக் என்ன நமக்கு செஞ்சதோ செய்யலையோ, இந்த பேண்டமிக் டைமில் லாக்டவுன் எல்லாம் கம்ப்ளீட் லாக்டவுன், யாருமே எங்கேயும் போக முடியல. அப்போ யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணோம்? ஒர்க் அட் ஹோம் கொடுத்தாங்களா? எல்லோரும் ஒர்க் அட் ஹோம் உட்காந்துட்டு, அதுவும் லேடிஸ் தான் அதில் ரொம்ப பெனிஃபிஷியரிஸ், லேடிஸ் தான். எல்லாருக்கும் சாப்பாடு கட்டி புருஷனுக்கு கொடுத்தியா, சாப்பாடு கட்டி பிள்ளைக்கு கொடுத்தியா, உன்னோட ஹேண்ட்பேக்கில் உனக்கு சாப்பாடு இருக்கா, அவசரம்னு முடிச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் போய் ட்ரெயினில் உட்காந்து பஸ்ஸில் உட்காந்து சாப்பிட்ற பெண்கள், பல பெண்கள் இருக்காங்க, ஒர்க்கிங் உமன்லாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மூச்சு விடுதல். அப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நினச்ச நேரம் வேலையை முடிச்சுட்டு நினச்ச நேரம் போய் சமையல்லாம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ரிலீஃப் அப்போது பெண்களுக்கு இருந்தது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க? எல்லாம் வீட்டில் இருந்தாது படித்தாங்க, இல்லை படிக்கிறேன்னு பேர் பண்ணாங்க. டீச்சர் இருக்க வரைக்கும் ஸ்க்ரீனில் இவங்களும் இருப்பாங்க. கேட்குறாங்களா கேட்கலையா அதெல்லாம் வேறு விஷயம். அந்த மாதிரிலாம் இப்போ டெக்னாலஜி ஒரு டெக்னாலஜி ஒரு சமயத்துக்கு மாறிக்கிட்டே தான் இருக்குது. டெக்னாலஜி ஒன்றும் சேஞ்ச் ஆகாமல் இல்லை. எந்தெந்த டெக்னாலஜி எந்தெந்த டெக்னாலஜியெல்லாம் சேஞ்ச் ஆச்சுங்கிறது தான் இந்த ஸ்லைடு. அதில் எஸ்எம்எஸ் ஸ்கில்டு லெட்டர் ரைட்டிங், சரியா? நடந்தது தானே அது. இப்போ எஸ்எம்எஸ் முன்னாடியெல்லாம் போஸ்ட்மேனை எதிர்பார்த்து வாசலில் உட்காந்துருப்பாங்க. என் பையன் வெளிநாட்டில் இருக்கான், இன்றைக்கி லெட்ரு வரும், அதுக்காக உட்காந்துருக்கேன், சமைக்காமலாம் உட்காந்துட்ருப்பாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ எல்லாம் வீடியோ கால், டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே. அந்த மாதிரி இப்போ நீங்கள் நீதிக்காக போராடுறவங்களுடைய வேலை எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, நீங்களும் வந்திருப்பீங்க. இனிமேல் நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, அது இந்த ஒரு ஸ்லைடில் கண்டிப்பாக நீங்கள் மாற்றி ஆகணும். ஈக்குவாலிட்டியில், ரைட் டு ஈக்குவாலிட்டி அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லும்போது எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண முடியாது. ஈக்குவலி பிளேஸ்ட், ஈக்குவல், அன்ஈக்குவல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டு. இப்போ இந்த இதில் பாருங்கள், இங்கேருந்து ஒரு நிகழ்ச்சி எல்லாரும் இந்த வெளியில் பார்க்கும்போது யார் யாருக்கு என்னென்ன மாதிரி இருந்தால் அது ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி 3 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரே அளவு உள்ள ஒரு ஸ்டாண்டை போட்டால் அது ஈக்குவாலிட்டியா? ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்குது, ஈக்குவாலிட்டி எங்கே? நீங்கள் ரேம்ப் கொடுக்கும்போது தான் அவங்க ஈக்குவல் இல்லையா? இந்த ஸ்லைடு கிளியராக இருக்கா? கிளியர்னால் கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். அந்த கிளாப் சொல்லிடுச்சு, புரிஞ்சிடுச்சுங்கிறத. அடுத்தது பாருங்கள், 4 பேர் ஃபிசிக்கலி சேலஞ்சு, ஏஜ், யங்ஸ்டர், குட்டி குழந்தை, எல்லாருக்கும் ஒரே சைஸு சைக்கிள். அது ஆனால் தேவைகள் என்னன்னு கீழே பாருங்கள். அடுத்த ஸ்லைடு கீழே பாருங்கள், ஈக்விட்டியில் பாருங்கள். குட்டி குழந்தைக்கு குட்டி சைக்கிள், பெரியவருக்கு அவர் உயரத்துக்கு ஏற்ற சைக்கிள். ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்குது, அவங்களுக்கு எந்த சைக்கிளை ஓட்ட முடியுமோ அந்த சைக்கிள். யாருக்கு என்ன தேவையோ, எது யாருக்கு சரியாக இருக்குமோ, எது யாருக்கு பொருத்தமாக இருக்குமோ அதை நீங்கள் பெற்றுத்தருவதால் தான் நீதி கிடைக்கும். அப்படின்னா வழக்கறிஞர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் இதை புரிய வைக்கணும் ஜட்ஜுக்கு. நீங்கள் ஈக்குவாலிட்டின்னு ஒரு வார்த்தையில் சொன்னால் எங்களுக்கு புரியாது. அது எப்படி ஈக்குவல், ஹவ் இட் இஸ் அன்ஈக்குவல், எப்படி தேவையை கொடுக்கும்போது ஈக்குவாலிட்டி மெயின்டைன் ஆகுதுங்கிறதெல்லாம் வழக்கறிஞர்கள் தான் சொல்ல போகிறீங்க, வழக்கறிஞர்கள் தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட இருக்குது. நல்ல ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் வருதுன்னாலே அங்கே நல்ல ஆர்கியூமெண்ட் இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். குட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் அவுட் ஆஃப் குட் ஆர்கியூமெண்ட். அது உங்களோட ப்ராடக்ட் தான், எங்கள் மூலமாக வருது அது வெளியில். அதெல்லாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்லைடு. அந்த டிஜிட்டல் ஏஜ், பீப்புள் வாண்ட் எவ்ரி திங் நவ் நவ் நவ், அது மார்க் வெய்டு சொன்னது. அது இப்போ இந்தியாவோட சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, 140 கோடி மக்கள் இருக்காங்க, 30 லட்சம் வழக்கறிஞர்கள் இருக்காங்க. இந்த டெக்னாலஜி ஒரு பக்கம் பயமுறுத்திட்டு இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எல்லோரும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக மேன் பவர்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைக்காது, பாதி பேருக்கு வேலை போகுது. உண்மையாகவே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில், ஐடி ஃபீல்டில் நிறைய பேருக்கு வேலை இல்லை அப்படின்னு ஒரு தகவல் வெளியில் இருக்குது. ஆனால் வழக்கறிஞர்களை பொறுத்தவரை இது ஒரு நாளும்
இந்த கம்ப்யூட்டரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ வழக்கறிஞர்களை தள்ளி வைக்க முடியவே முடியாது. ஏன் முடியாதுன்னா அது ஒரு பிரெயின் ஒர்க்கு, அதுக்கு தேவை இன்டெலிஜென்ஸு. நீங்கள் இவ்வளோ விஷயத்த புரிய வைக்கணும், பிரித்து சொல்லணும். இந்த சட்டம் என்ன சொல்லுது, அந்த சட்டத்துக்கான விளக்கம் என்ன, அந்த சட்டத்தை நீங்கள் என்ன பொருள்படுத்தி எப்படி புரிந்து கொண்டால் அந்த கிளையண்ட்டுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, உங்களுடைய இன்னோவேஷனை பயன்படுத்தி செய்ய வேண்டிய ஒரு வேலை. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு நாளும் வழக்கறிஞர்களை டிஸ்ப்ளேஸ் பண்ண போகிறது இல்லை. ஆனாலும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் காரியங்களை முடித்து கொடுக்க முடியும். நீதிமன்றத்தில் என்ன வசதிகள்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி யூஸ் பண்ண முடியும் அதெல்லாம் பார்க்கலாம். இது இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ், இதெல்லாம் ஆர்டிக்கிள் 14 யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், இது எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ்னு. இப்போ ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ்னால் ஆக்சஸ் நம்ம ஃபிசிக்கலாக போய் தான் பண்ண முடியுமா? கோர்ட்லலாம் இந்த சமாதானம்லாம் பேசுவாங்க, எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியாக யாராவது ஒருத்தவங்க வீட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லை நீ போகாத அவனோடன்னு சொல்லிட்டா போகிறோம் இந்த பொண்ணுங்களுக்கு, உடனே நான் போகலம்பாங்க. அப்போ சொல்கிறது தான் நாங்கள், நீங்கள் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு உள்ளே நுழைஞ்சு டிக்கெட் வாங்கிட்டு ஒரு ஃப்ளைட்டில் ஏறணுன்னா அது உங்களால் முடியாத விஷயம். நீங்கள் இதை நம்பியெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலான்னு கேஸை முடிக்காமல் இழுத்தடிச்சிட்டே இருக்காதீங்க, அவ்வளோ கஷ்டம் உங்களுக்குன்னு. அந்த ஃபிசிக்கல் பேரியர்ஸ் சொல்கிறாங்கல்ல, அந்த பேரியர்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இப்போ ஆன்லைன் ஃபைலிங் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ்னால் அளவில்லாத ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். இதெல்லாம் வாட் ஆர் த பேரியர்ஸ் இம்பீடிங் சக்ஸஸ்? லாங்குவேஜ், லிட்ரஸி, ஃபினான்ஷியல் லிமிட்டேஷன், பயாஸ், டிஸ்கிரிமினேஷன், ஜாகிரபிக்கல் கன்ஸ்டைன்ஸ், இதெல்லாம் நமக்கே தெரியும். இதெல்லாம் ஒன்றும் விளக்கம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இல்லை. இப்போது இதுதான் இ கமிட்டி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இதான் நீங்கள் டைப் பண்ண வேண்டிய. யாருக்காக இருந்தாலும் சரி தான், வழக்கு இல்லாதவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்க. நமக்கு வழக்கு இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நமக்கு வழக்கு இல்லைன்னாலும் நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, இல்லைனாலும் யாராவது ஒருத்தவங்க திடீர்னு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்பாங்க உங்ககிட்ட. அப்போ உங்களுக்கு இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். நீங்கள் இ கமிட்டி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இது நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ணால் அதனுடைய வெப்சைட்டு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இது மட்டும்தான் ஒரு மந்திரம்னு சொல்லுவாங்கல்ல, மந்த்ரா, அந்த வேர்டு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இவ்வளோ தான். இ கமிட்டி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லாமே இருக்குது. இதில் கீழே இதெல்லாம் பாருங்கள், ஹோம், அபவுட் இ கமிட்டி, சிட்டிசன்ஸ் கார்னர், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் உள்ளே போனீங்கன்னா அதெல்லாம் இ கோர்ட் சர்வீசஸ் மொபைல் ஆப். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த மொபைல் ஆப் எல்லா ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, ஐஃபோன்லேயும் இருக்குது. எதில் இருக்கோ நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருந்தாலும் இந்த இ கோர்ட் இந்த சர்வீசஸ் மொபைல் ஆப் வச்சுக்கலாம். அதில் இருக்கிறது எல்லாமே இப்போ இதில் முக்கியமானது டச் ஸ்க்ரீனும் அந்த இ சேவா கேந்திராங்கிறதும் கோர்ட்டு கேம்பஸ்லேயே உங்களுக்கு உள்ளது. என்கிட்ட ஃபோன் இல்லை, என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, என்கிட்ட டைப் பண்ணி பார்க்க முடியல, ஒரு விஷயம் எனக்கு வேணும்னா நீங்கள் ஒரு செக்ஷன்லேயும் போய் செக்ஷன் ஆஃபீஸர்கிட்டலாம் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் போய் இந்த டச் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம், இல்லை இ சேவா கேந்திராவில் பார்த்துக்கலாம் உங்களுக்கு. இப்போ இந்த இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணாங்க, இதுக்கு எஃபர்ட்ஸ் எடுத்துங்கிறதுக்கெல்லாம் தேங்க்ஸுக்காக அதெல்லாம் போட்டிருக்காங்க. இது வர்ச்சுவல் கோர்ட் எதுக்கெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பெட்டி அஃபென்ஸ், அந்த வேர் சம்மன்ஸ் கேன் பி இஷ்யூட் அண்டர் செக்ஷன் 206, அது டிராஃபிக் அஃபென்சஸ் எல்லாம் இப்போது வர்ச்சுவல் கோர்ட்டில் வந்தாச்சு. யாரும் ஃபிசிக்கலாக கோர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு எப்போ கூப்பிடுவாங்க, எப்போ ஃபைன் கட்டுறேன், ரெடியாக இருக்கேன்னு சொல்ல போகிறேன், எப்போ போய் ஃபைன் கட்ட போகிறேன்னு யாரும் போய் கோர்ட்டுக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களுக்கு வர்ற சம்மனை வாங்கிட்டு நீங்கள் வீட்டிலேருந்தே பணம் கட்டிக்கலாம். அதுக்கு இந்த இ கோர்ட் மொபைல் சர்வீஸில் என்னென்ன இருக்குது, நீங்கள் பார்ட்டியோட கேஸ் வச்சு கேஸ் நம்பரை தேடணுமா, இயர் வச்சு தேடணுமா, இல்லை நம்பர் வச்சு தேடணுமா. இதில் ரொம்ப முக்கியமாக ஃபைல் பண்ணும்போது குழந்தைக்கு ஜாதகம்லாம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, ஒரு குழந்தை பிறந்தா ஜாதகம் எழுதிட்டு அதை கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருப்போம். உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்கன்னா கூட அங்கே போய் ஜாதகம் பார்த்துட்டு நிற்போம் இல்லையா. அந்த மாதிரி எந்த கேஸு கோர்ட்டில் ஃபைல் ஆனாலும் 16 டிஜிட் 16 டிஜிட் நம்பரில் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, 16 இலக்கம் இருக்கும் அதில்.
அந்த நம்பரை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஜென்மத்தில் இது எந்த கோர்ட்டுக்கு எத்தனை வருஷம் கழித்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் இருந்தாலும் இந்த 16 டிஜிட்டை வச்சு இந்த நம்பரை போட்டிங்கன்னா அந்த கேஸோட ஸ்டேஜை அது சொல்லும். சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, செகண்ட் பெஞ்சில் இருக்குது, தேர்ட் பெஞ்சில் இருக்குது, இல்லை இது லிஸ்ட் ஆகலை, இது ஃபைலிங் செக்ஷனில் இருக்குங்கிறது வரைக்கும் ஒரே நம்பர் எத்தனை கோர்ட்டில் எத்தனை கேட்டகரியில் ரிவிஷனில் இருந்தாலும் சரி, அப்பீலில் இருந்தாலும் சரி, ரிவ்யூவில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு நம்பர் வந்து 16 டிஜிட் நம்பர் இப்போ ஃபைலிங்லேயே உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. இபே ஃபைலிங்கில் நீங்கள் வீட்டில் உட்காந்து ஃபைல் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி கோர்ட் ஃபீஸ் கட்டுவீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, இபே ஆப்னு பேர் அதுக்கு. இது வந்து நேஷ்னல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட். இது வந்து உலகத்திலேயே எந்த கண்ட்ரிலையும் இல்லாத ஒரு பெரிய விஷயம். இது நீங்கள் எது கண்டுபிடிக்கணுன்னாலும் கண்டுபிடிக்கலாம். இந்த கோர்ட்டில் எவ்வளோ கேஸ் பெண்டிங் இருக்குது, அது சிவில் கேஸ் எவ்வளோ இருக்குது, கிரிமினல் கேஸ் எவ்வளோ இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்குது, எது லாஸ்ட் கேஸு, எந்த டீட்டெயில் எப்படி வேணும்னாலும் நீங்கள் இந்த நேஷ்னல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட்டில் போனீங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் இதில் வந்து கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி இது ஹைகோர்ட் சர்வீசஸ்ஸு, காஸ்ட் லிஸ்ட்டு வேணுமா, கேஸ் நம்பர் வேணுமா, ஸ்டேஜ் வேணுமா, எல்லாமே இருக்குது இதுலேயும். இது வந்து இந்த ஆட்டோமேட்டட் இமெயில் இப்படி ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து என்ன ஸ்டேஜில் ஒரு கேஸ் இருக்குதுன்னு தெரியணுன்னா நமக்கு இ-சேவா கேந்திராவுக்கு என்னால் போக முடியல, என் தெருவெல்லாம் வெள்ளமாக இருக்குது, நடந்து போக முடியல, கிராஸ் பண்ணி போக முடியல, பஸ் இல்லை, பஸ்ஸுக்கு காசு இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் ஒரு மெயில் அனுப்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ரிப்ளை அங்கே ஜெனரேட் ஆகி உங்களுக்கு வரும். ஆட்டோமேட்டட் இமெயில் இதுதான் இந்த சர்வீஸ் அது. அதே மாதிரி இன்டர்ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அடுத்தது. இது வந்து பெரிய டெக்னிக்கல் நேம் வந்து பெருசாக இருக்கும், பயமுறுத்துகிற மாதிரி. இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன செஞ்சிட்ருக்காங்க, ஆக்சுவலாக செஞ்சிட்ருக்காங்கன்னா கோர்ட்டை ஜெயிலோடையும் போலீஸ் ஸ்டேஷனோடையும் கம்பைன் பண்ண போகிறாங்க. கோர்ட்டில் கிரிமினல் கேஸ் நடத்துறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். வந்து கேஸ் இன்றைக்கி ஃபைல் ஆச்சுன்னா 1 வருஷம் ஆகும், 1.5 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், என்னன்னே தெரியாது. சார்ஜ் ஷீட் போட்டாங்களா, கோர்ட்டில் அது ஃபைலுக்கு எடுத்தாங்களா, எடுக்கலையா, காப்பி கொடுத்தாங்களா, கொடுக்கலையா, விசாரித்தாங்களா, சாட்சி, ஒன்றுமே தெரியாது. இது எல்லாம் தெரியறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் என்ன ஸ்டேஜில் இருக்குங்கிறது கோர்ட்டுக்கு தெரியும். எஃப்ஐஆர் இன்றைக்கி ஒன்று ரெஜிஸ்டர் ஆகுது அங்கன்னா உடனே காப்பி இங்கிருந்து நம்மளால் பார்த்துட முடியும் எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லையான்னு. இனிமேலாம் வந்து பழைய எஃப்ஐஆர்லாம் கொடுத்து வந்து ஆன்டிடேட் போட்டெல்லாம் ஒன்றும் கோர்ட்டில் மேனிப்புலேஷன்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இன்டர்ஆப்பரபிள், இன்டர்சி ஆப்ரேட் ஆகும். இப்போ ஜெயிலில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜெயிலில் அக்யூஸ்ட் இருக்கான், 90 டேஸ் ஆச்சு, ஸ்டாட்யூட்டரி பெயில்னால் இங்கே ஒரு அலாம் சவுண்டு வரும் கோர்ட்டுக்கு. அங்கே 90 டேஸ் ஆகிடுச்சு, சார்ஜ் ஷீட் போடல, ஹீ இஸ் என்டைட்டில் டு ஸ்டாட்யூட்டரி பெயில் வந்துடும். இங்கே பெயில் ஆர்டர் இங்கே ஆர்டர் ஆச்சுன்னா ஜெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிகேட் ஆகும். அங்கே பெயில் கிடச்சிதா இல்லையாங்கிறத அங்கே உட்காந்து அவங்க தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து ஜெயில், போலீஸ் ஸ்டேஷன் அண்டு கோர்ட் இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்துருக்குறாங்க. அதான் அதுக்கு பேர் தான் இ-பிரிசன்ஸ்னு பேர். இது வரைக்கும் 18,32,000 பிரிசனோட டீட்டெயில்ஸ் வந்து இது வரைக்கும் அப்டேட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் ஆகிட்டே இருக்குது. இது வரைக்கும் ஆனதனுடைய டீட்டெயில்ஸ் அது. இதெல்லாம் என்னென்ன ஜெயில் அந்த இ-பிரிசனில் என்னென்னலாம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு லீகல் எய்ட் வேணும்னா அவங்க அங்கேருந்தே சொல்ல முடியும். அதே மாதிரி எவ்வளோ நாள் கஸ்டடியில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா அவங்களுக்கு பரோல் உண்டா இல்லையான்னு தெரியும். அந்த மாதிரி எல்லா சர்வீசஸும் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்களுக்குலாம் தேவையில்லை. ஃபைலிங்கோட உங்களுக்கு லாயர்ஸுக்கு ஃபைலிங் ரொம்ப ஃபெமிலியராக தான் இருக்கும். இந்த டெக்னாலஜிஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது அது உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அவசியம் இல்லை. இதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது, இப்போ என்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னா, முக்கியமாக எல்லா இடத்துலையும் சொல்லியாச்சு, கோர்ட், ஃபைலிங் எல்லாம் ஈன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் அங்கே ரியலாக கிரவுண்டில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, எங்கேயுமே நெட்வொர்க் இல்லை, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லை, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து ஃப்ளோ சரியாக இல்லை, அந்த மாதிரி நிறையா சேலஞ்சஸ்லாம் இருக்குது. இப்போ நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் சொல்லியிருக்காங்க, எந்த பிரச்சனையாக அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த ட்ரைனிங் வந்து கமிட்டி சாஃப்ட்வேரை பற்றின ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜில் கொடுக்கணும், அந்த மக்களுக்கு தெரிந்த மொழியில் அந்த பயிற்சியை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுத்துக்கிட்டும் இருக்காங்க. 16 மொழியில் இது வரைக்கும் இந்த கோர்ட் வெப்சைட்டை பற்றின விளக்கங்கள் 16 மொழியில் வந்துருச்சு. தட் இன்க்ளூட்ஸ் தமிழ்லேயும் வந்தாச்சு. நீங்கள் இந்த கோர்ட் நான் சொன்னேன் இல்லையா, வெப்சைட் சொன்னேன் இல்லை, அதில் போய் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது.
இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? நீதி வேணும், நீதி கேட்கணுன்னா யார் வேணாலும் ஃபைல் பண்ணலாம். இப்போ கேஸை எங்கேருந்து வேணாலும் ஃபைல் பண்ண முடியும். பட் சட்டத்துக்கு உட்பட்டு ஃபைல் பண்ணணும், அவ்வளோதான். அது தமிழ்லேயும் இருக்குது. அதனால் புரிஞ்சு படிக்கணுங்கிறவங்க வீட்டில் கம்ப்யூட்டர் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிட்டு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி தமிழில் கொடுங்கன்னா அவங்க தமிழில் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் அதில் வந்து பார்த்துக்க முடியும். இது வந்து இப்போ இது 9 minutes. இது இப்போ சாட் ஜிபிடி தான் உலகம் பூரா எல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ இந்த சாட் ஜிபிடியை நான் ஓப்பன் பண்ணி வாட் ஹெல்ப் ஐ கேன் டூ அப்படின்னு ஒரு வரும் ப்ராம்ப்ட் ஒன்று வரும். அந்த ப்ராம்ப்டில் போயிட்டு யூ ப்ளீஸ் டைப் அன் அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் ஃபார் பிரம்மகுமாரிஸ் ஃபார் ஹேவிங் கண்டக்டட் திஸ் கான்ஃபரன்ஸ் இன் எ பியூட்டிஃபுல் வே அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அழகாக எல்லாத்தையும் டைப் பண்ணி கொடுக்கும். இது நெட் கனெக்ஷன் இருக்காமா? நெட் கனெக்ஷன் இருந்தால் நான் உங்களுக்கு டைப் பண்ணியே காட்டுவேன். இப்போ ஒண்டர்ஃபுல். அந்த மாதிரி அது அப்படியெல்லாம் ஒரு மேன் பவரை சேவ் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் லாயர்ஸ் இருக்கீங்க. பட் ஒரு விஷயம் அதில் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும். இப்போ சப்போஸ் ஒரு லாயர் வந்து டைப் ஏ பெட்டிஷன் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்டர் செக்ஷன் 125 CRPC அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைப் பண்ணும். ஆனால் கீழே என்ன சொல்லும் அப்படின்னா ஃபைனலாக திஸ் இஸ் மை லீகல் நாலேஜ் இஸ் லிமிட்டெட், ப்ளீஸ் கன்ஃபார்ம் திஸ் பெட்டிஷன் வித் எ லாயர்னு சொல்லி தான் முடிக்கும். அதனால் அதில் வந்து பேசிக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக அப்படிங்கிறத கவுண்டர் செக் பண்ணணும். லா இருக்கிற லா படி அது சரியாக இருக்காங்கிறத ஒன்ஸ் அகைன் நம்ம வெரிஃபை பண்ணணும். பட் இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு 1000 பேஜ் டாக்குமெண்ட் இருக்குது, அதனோட சம்மரி வேணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டோட நீங்கள் கொஞ்சம் க்ரக்ஸை கொடுத்துட்டு யூ கிவ் மீ தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ 2 கான்ட்ராக்ட் இருக்குது, ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் கம்பேர் த கான்ட்ராக்ட் அண்ட் டெல் மீ த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நமக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும்னா அது 2 நிமிஷத்தில் செஞ்சிடும் அந்த வேலையெல்லாம். அந்த மாதிரி மேன் பவர் ஷார்ட்டேஜ், நமக்கு டைமை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா, மேன் பவரை சேவ் பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் இந்த சாட் ஜிபிடி போன்றதெல்லாம் வச்சு பண்ண முடியும். இதில் வந்து 2 நிமிஷம் நான் போடுறேன். 9 நிமிஷம் வீடியோ. இது 9 நிமிஷம் வீடியோ எல்லாருக்கும் தேவைப்படாது. நீங்கள் ரொம்ப நேரமாக வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் 2 மட்டும் போடுறேன் இதில். அது ஃபைனலி வந்து இந்த மாதிரி ஒரு கேதரிங்கில் இவ்வளோ விஷயத்தை நான் வந்து இது நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை, ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனால் போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் அதை வந்து போய் பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக நான் இது வந்து ஸ்டூடெண்ட்னா லாயர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இதிலெல்லாம் வெல்வர்ஸ்டுன்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் தெரியணும்னு நினச்சேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு வேலை தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க ஃப்யூச்சரில் எந்த லைனில் போகலாம், எதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம், எங்கே போனால் நமக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்னு டிசைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இதை நாங்கள் ரெடி பண்ணோம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில் ஒரு தரையில் ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு அட்லீஸ்ட் இதுக்கு என்ன செய்யலாம் இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு அட்வைஸ் கேட்டால் கூட சொல்லும். எந்த விஷயம் நீங்கள் கேட்டாலும் அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும். லீகலாக மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபைனலாக அது வந்து இட் இஸ் டு பி கிராஸ் செக்டு அப்படின்னு சொல்லி லீகல் ஆஸ்பெக்ட்டு நான் கம்ப்ளீட்டாக அப்டேட் ஆகலை. அதனால் அதில் உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் கம்ப்ளீட்டாக வரல. இவ்வளோ விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு இன்றைக்கி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு கொட்டேஷன். அது பவர் வித்தவுட் லவ் இஸ் ரெக்லெஸ் அண்ட் அப்யூசிவ் அண்ட் லவ் வித்தவுட் பவர் இஸ் சென்டிமெண்டல் அண்ட் அனிமிக். பவர் அட் இட்ஸ் பெஸ்ட் இஸ் லவ் இம்ப்ளிமெண்டிங் த டிமாண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அட் இட்ஸ் பெஸ்ட் இஸ் பவர் கரெக்டிங் எவ்ரி திங் தட் ஸ்டாண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் லவ். இது வந்து மார்ட்டின் லூதர் கிங்கோடது. பட் நம்ம தேங்க்ஸ் கிவிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இல்லை. As we express our gratitude, we must never forget that highest appreciation is not to utter words, but to live by them. வார்த்தையால் சொல்வது நன்றி அல்ல, செயலில் செய்து காட்டுவது தான் நன்றி. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டுவது தான் இந்த நிறுவனத்திற்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் செய்யக்கூடிய சிறந்த நன்றியாக இருக்கும். நன்றி, வணக்கம். சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, அதில் நல்ல சிறப்பான ஒரு பணியாற்றுவதற்கு தேவையான ஆலோசனைகளை இந்த டிஜிட்டல் யுகத்தில் என்ன மாதிரி நம்ம கொடுத்தோம், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நம்ம எப்படிலாம் பயன்படுத்தி கொண்டு இந்த நீதித்துறையில் நம்முடைய நீதியை வழங்குறதுக்கு நம்ம எப்படி போராடணுன்றதை ரொம்ப ரொம்ப அற்புதமாக கொடுத்தாங்க. இந்த ப்ரெசண்ட் அப்டேட்டுன்னு சொல்கிறோம், அது ரொம்ப சிறப்பாக செய்தாங்க. அவர்களுக்கு எங்களுடைய
பிரம்மா குமாரிகள் அமைப்பின் சார்பாக நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.